ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஓதுறாங்கன்னு சொன்னா குல் யா அஹ்லல் கிதாப், ஏ வேதக்காரர்களே என்று வரக்கூடிய வசனம், தஆலவ் இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு சமனான வார்த்தைக்கு வாருங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அந்த சூரத்தை ரசூலுல்லாஹி அந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு ஓதுவார்கள். ரெண்டு வரி, முதல் ரக்காத்துல அது, இரண்டாம் ரக்காத்துல இது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்ற செய்தியை நாங்க முஸ்லிம்ல 1724 இலக்கத்தை பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம பாடமாக்கிக்கிறோம். இந்த கூலு ஆமன்னா பில்லாஹி என்று வரக்கூடிய வசனத்தையும், குல் தஆலவ் குல் யா அஹ்லல் கிதாபி தஆலவ் இலா கலிமத்தின் சவா என்று வரக்கூடிய இந்த வசனத்தையும், அது ஒரு வசனத்துல இது ஒரு வசனத்தில், இதையும் நபியர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் எப்படி இந்த 2 ரக்காத் தொழுகை நடந்து கொண்டாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொன்ன உடனேயே கான யுஸல்லி ரக்காத்தைனி, இந்த 2 ரக்காத்தை தொழுதுருவாங்க. ஃபைன் குன்து முஸ்தைகலத்தன், அந்த வேளையில நான் முழிச்சிருந்தேன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நான் முழிச்சிருந்தேன் என்று சொன்னா தொழுதுட்டு என்னோட பேசுவாங்க. ஹத்ததனி, என்னோடு பேசுவார்கள், தொழுது விட்டு என்னோடு பேசுவார்கள். இவ்வளவு ஒரு இந்த மாதிரி நீ கற்பனை பண்ணி பாருங்க. அந்த மதீனா ஒரு இருளான பிரதேசம் தானே. நைட்ல சுபகுல 2 ரக்காத் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் மனைவியோட பேசுறாங்கன்னு சொன்னா உள்ளத்துல ஒரு என்ன அமைதி ஒன்று அணி கிடைச்சிருக்கு உள்ளத்துல. இன்றைக்கு எப்படி கிளம்புற 7:30 கிளம்புற மனைவி, 8:30 கிளம்புற கணவன், மூஞ்சி பார்த்துக்கலோ இயலாது, விளையாட்டான மோத்த முடிச்சு பார்க்கவே மாட்டோம். அப்படி ஒரு ஜாதி என்ன பேய் அடிச்ச கோலத்துல தான் என்ன செய்யறது, நாங்க சுபகு கிளம்புறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபகு தொழுது முடிஞ்சு 2 ரக்காத் தொழுது முடிஞ்சோடனே ஆயிஷா ரலியல்லாஹு முடிச்சிருந்தா பேசுவாங்க. இல்லை என்று சொன்னால் இல்தஜா, தனது வலது பக்கத்திலே சாய்ந்து படுத்துக் கொள்வார்கள். நபியர்களை பொறுத்த வரைக்கும் தூக்கம் உதுவை முறிக்காது, தூக்கம் உதுவை முறிக்காது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொள்வார்கள் என்ற செய்தி நான் பார்க்கிறோம். இகாமத் சொல்லும் வரைக்கும் இங்க ஒரு சந்தேகம், என்ன ரசூலுல்லாஹ் தொழுகல ஆயிஷா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் தொழுகல ஆயிஷா எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா முழிச்சிருந்தா பேசுவாங்கன்னு அர்த்தம் என்ன, தூங்கிட்டு மிரிப்பாங்கன்னு அர்த்தம் தானே. முழிச்சிருந்தா பேசுவாங்க. எதையும் நல்ல வழியில சிந்திக்க பார்க்கணும். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா, முழிச்சிருந்தா பேசுவாங்கன்னா மாதாவிடாய் காலம் அல்லாத காலமா இருக்கணும். மாதாவிடாய் காலத்தை தூங்க தான் செய்வாங்க. ஏன்னா ஒரு தொழுகை கடமை இல்லை, தொழுகை கடமை இல்லை. இதைத்தான் ஆயிஷா சொல்றாங்களே ஒழிய அவங்க சில டைம்ல சுப இல்லாம தூங்கிக்கிறான்னு அர்த்தம் இல்லை, சில நேரத்துல சுப இல்லாம தூங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆனா அர்த்தம் என்ன என்றால் மாதாவிடாய் கால பாதைன்னா அவங்க எழுப்ப மாட்டாங்க, தூங்கிடுவாங்க, 10 டைம்ல பேசுவாங்கன்னு அர்த்தம். சகோதரர்களே, அடுத்ததா பாருங்க, சுனனு திர்மிதியில 423வது இலக்கத்துல வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த சுபவுடைய சுன்னத்துல நபியர்கள் எடுத்த கவனத்தை பாருங்க. நபியர்கள் சொன்னார்கள், மல்லம் யுஸல்லி ரக்அத்தைல் ஃபஜ்ர், யாருக்கு சுபவுடைய 2 ரக்காத் சுன்னத்து தொழ கிடைக்கவில்லையோ ஃபல் யுஸல்லிஹிமா பஅதமா தத்லு ஷம்ஸ், சூரியன் உதித்த பின்னால் அந்த 2ஐ அவர் தொழட்டும். சூரியன் உதித்த பின்னால் அந்த 2 சுபவுக்கு பின்னால தொழுகை இல்லை, சூரியன் உதிக்கிற டைம் என்னனால, சூரியன் உதித்த பின்னால் என்ன செய்யட்டும், அவர் அந்த 2 ரக்காத்தை தொழட்டும். அதாவது சுபவுக்கு முன்னால உள்ள 2 ரக்காத் தான் பின்னால தொழ சொன்னாங்க, பின்னால் உள்ள 2 ரக்காத் இல்ல. கடைசியில் எதனால எனக்கு முன்னால மிஸ் ஆகுன்னு பின்னால் ஆக்கிட்டு கூடாது, எதனால முன்னால மிஸ் ஆகுறேன்னு சொல்லி சுபவுக்கு பின்னால 2 ரக்காத் இருக்கிற மாதிரி வளமையா தொழுந்து வந்துடக்கூடாது. அதாவது ஏன்டா சுபகே மிஸ் ஆகிற காலத்துல சுப சுன்னத் தொழுவாங்களா, எல்லாரும் என்ன செய்வாங்க, சுப தொழுது முடிஞ்சு பின்னால தொழ ஆரம்பிப்பாங்க. கடைசியில் இன்னொரு 50 வருஷம் உடனே சுபவுக்கு பின்னால் 2 ரக்காத் இருக்குன்னு நினைச்சிருவாங்க. அதை பிரச்சாரம் செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வர வேண்டியிருக்கும், விளங்கிட்டா. அதனால சுபவுக்கு முன்னால 2 ரக்காத் இருக்கிற சுன்னத்து மறந்தால் தொழ இயலாம போனால் சுபவுடைய சூரிய உதயத்திற்கு பின்னால் தொழுங்கள் என்று ஹதீஸ்ல வருது. அப்ப அர்த்தம் என்ன, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவனம் எடுத்துக்கிறாங்க. தொழ பார்க்கணும், நம்ம தப்பி போனவர்கள் அதை தொழணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமைப்படுத்தியது போன்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் சுபவுடைய சுன்னத்து சம்பந்தமாக செய்திகள். அடுத்ததாக சுபகு தொழுகையுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறான்னு முதலாவது பார்க்க வேண்டும். ஏன்னா சட்டங்களை படித்துக் கொள்வது இரண்டாவது விஷயம். சட்டங்களை படிக்கிற விவாதிக்கிறதுக்கோ அல்லது என்ற கருத்து சரி என்று பேசுறதுக்கோ செய்யறதுக்கு முதலாவது என்னது, அது நாங்க அல்லது நாமனு அமிலு சாலிஹாத், ஈமான் கொள்ளணும், அமலை செய்யணும். ஈமான் கொண்டு சிலவங்கிட்ட அமல் இல்ல, சிலவங்கிட்ட அமல் இருக்குது ஈமான் இல்ல, சிலவங்கிட்ட அமல் இருக்குது சரியான அக்கீதா இல்ல, சிலவங்கிட்ட அக்கீதா இருக்குது சரியான அமல் இல்ல. 2 இல்லாட்டியும் பிள்ளைதான். வெற்றியாளர்களாக மட்டும் அது 2 வரணும். அடுத்ததாகத்தான் வத்தவாசோபில் ஹக், உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்யறதும் பொறுமையாகிறதும். நாங்க ஈமான் கொள்றது முதலாவது, கடைசிக்கு பேத்துறது பிரச்சாரம். முதலாவது எங்கள் வாழ்க்கையில் அமல் வரணும் என்பதற்கு இந்த செய்தி எங்களுக்கு தூண்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 7429வது இலக்கம், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில் லைலி வ மலாயிகத்தும் பின் நஹார்,
இந்த உலகத்துக்கு மாறி மாறி மலக்குமார்கள் இரவுலும் பகலும் வந்து கொண்டே இருப்பார்கள். இரவுலும் பகலும் வந்து கொண்டே இருப்பாங்க. அசருக்கு மலக்குமார் வருவாங்க, சுபஹ் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. மறைக்கு சுபஹுக்கு அவங்க போகக்குள்ள சுபஹுக்கு என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் வருவாங்க, அவங்க அசர் வரைக்கும் இருப்பாங்க. இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருப்பார்கள். அப்புறம் சொல்றாரு வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் அஸ்ரி வ ஸலாத்தில் ஃபஜ்ரி. சுபகின் பொழுதும் இந்த வார மலக்கும் போற மலக்கும் சந்தித்துக் கொள்வாங்க. வருகின்ற மலக்குமார்களும் போகின்ற மலக்குமார்களும் சந்தித்துக் கொள்வார்கள். அசரின் பொழுதும் வருகின்ற மலக்குமார்களும் போகின்ற மலக்குமாரும் சந்தித்துக் கொள்வாங்க. ஏன்னா சுபஹுக்கு வந்து அசருக்கு போவாங்க, அசருக்கு உரியவங்க வந்துட்டு இருப்பாங்க. மறு அசருக்கு வந்து சுபஹுக்கு போவாங்க, சுபஹுக்குரியவங்க வந்து கண்டிருப்பாங்க. இந்த சந்திச்சு கொள்வாங்க. இப்படி சந்திக்கிற நேரத்தில் தும்ம யர்ஜுல்லதீன பாத்து ஃபீக்கும். அப்ப இருந்துட்டு போறவங்க அல்லாஹ்ட்ட போவாங்க. போனா ஃபயஸ்அலுஹும், அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். வஹுவ அஅலமு பிக்கும், உங்களை பற்றி அறிந்த நிலையிலேயே விசாரிப்பான். என்ன விசாரிப்பான்? கைஃப தரக்தும் இபாதி, ஏன் அடியார்களை எப்படி விட்டுட்டு வந்தீங்க, எந்த நிலைமையில விட்டுட்டு வந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். ஃபயகூலுன தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ அதைனாஹும் வஹும் யுஸல்லூன். போகின்ற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். எது? அஸ்ர். வருகின்ற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நாங்க போகின்ற பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அஸ்ர், திருப்பி வார டைம்ல தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப அஸ்ரும் சுபஹும் தொழாதவர்களை பற்றி என்ன பேசுவாங்க? ஒரு கூட்டத்தை பத்தி நல்ல பேசினா மற்ற கூட்டத்தை உண்மையை சொல்லத்தானே வேணும். ஒரு கூட்டத்தை பற்றி அவர்கள் வருகின்ற பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள், போகின்ற பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள், மலக்குமார்கள் பேசுவார்கள். இதை சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபக்ரஊ இன் ஷிஅ்தும், விரும்பினா நீங்க இந்த வசனத்தை ஓதுங்க. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ரிலே ஓதப்படுகின்ற குர்ஆன் மஷ்ஹூத், அதாவது சாட்சி பகரப்படுகின்ற ஒரு குர்ஆனாக இருக்கிறது. அதாவது தொழுகைக்கு தானே நம்ம தொழுகையில குர்ஆன் ஓதுறோம். இந்த குர்ஆன் வந்து சாட்சி பகரப்படுகின்ற குர்ஆன். என்ன, இதை கொண்டு போய் அங்க என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் சொல்லுவார்கள், சாட்சியாக நிற்பாங்க. உங்களுக்கு இவர்கள் சுபஹ் தொழுதார்கள், அஸ்ர் தொழுதார்கள். அப்ப லுகர் மக்ரிபி இஷாவை விட சுபகிலும் அஸ்ரிலும் ஒரு மலக்குமார்கள் சமூகம் அளிக்கின்ற ஒரு சிறப்பு இருக்கிறத பார்க்கிறோம். டெய்லி அது பற்றிய விசாரணை நடக்கிறத பார்க்கிறோம். டெய்லி அது பற்றிய அறிக்கை அல்லாஹ்விடத்தில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் தொழுதார்கள், இவர்கள் தொழல, இவர்கள் தொழுதார்கள், இவர்கள் தொழல என்ற செய்தி டெய்லி அல்லாஹ்விடத்திலே ஞாபகப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். எனவே சகோதரர், இதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த முதல் செய்தி எங்களுக்கு ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரியிலே வருகிறது 3269 விளக்கத்திலே, யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும் இதா ஹுவ நாம. உங்களை யாராவது தூங்க போன உடனே முதலாவது ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுடைய பிடரில வந்து அதாவது முடிச்சு போட்டுருவான். எப்படி? ஸலாத உகதின், 3 முடிச்சு போட்டுருவான். யல்ரிபு குல்ல உக்தத்தின் மகானஹா, ஒவ்வொரு இடத்திலையும் அவன் என்ன செய்வான் தெரியுமா? போடக்குள்ள அவன் விதி என்ன தெரியுமா? அலைக்க லைலுன் தவீல் ஃபர்குத்,